நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. நமக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நாம் ஒரு மூச்சு பயிற்சியின் மூலமாக நமக்கு வெற்றி பெறலாம். இப்போ பணப்பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. பணப்பிரச்சனை. அப்போ பணப்பிரச்சனை தீர்வதற்கு நம்முடைய மூச்சு காற்றை நன்றாக உள்ளே இழுத்து கும்பகம் செய்து 48 முறை ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை சொன்னால் பணப்பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. பயன்படுத்தி பாருங்கள். உடல் நலம், சீரான உடலில் கொஞ்சம் உடலில் பிணிபீடைகள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி 58 முறை ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை நாம் ஜெபித்து மெதுவாக அந்த 58 தடவை உள்ளுக்குள்ளேயே மூச்சு உள்ளே சொல்லி முடிச்சுட்டு மெதுவாக நார்மலாக மூச்சு விடுங்க. கண்டிப்பாக உடல்நிலை நலம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு வம்பு வழக்கு வந்துருச்சு. அப்போ வம்பு வழக்கு அது சரியாகணும் அப்படின்னா நாம் மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து 78 தடவை 78 தடவை என்ன சொல்லணும்னா ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை நாம் சொல்லி வரும்போது கொஞ்சம் குயிக்காக சொல்லணும். ஏன்னா 78 செகண்ட் உள்ளே அடக்க முடியாது. அப்போ வம்பு வழக்கு சரியாக மூச்சை உள்ளே இழுத்து கும்பகம் செய்து 78 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை ஜெபித்தோம் என்று சொன்னால் வம்பு வழக்கு சரியாயிரும். நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க டெய்லி என்ன சொன்னான்னா காலையில் குளித்து முடித்து ஒரு அமைதியாக ஒரு கீழே ஒரு விரிப்பு விரித்து வடக்க பார்த்து உட்காந்து நல்ல வேலை கிடைக்க வேண்டி உங்களுடைய மூச்சுக்காற்றை உள்ளே கும்பகம் பண்ணி 80 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை நாம் சொல்லி வர வேலை கிடைக்கும். ரெகுலராக பயிற்சி பண்ணணும். அதுக்கடுத்து கடன் பிரச்சனை தீர நாம் மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி 84 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை சொல்லி வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான ஒரு வழியை காமிக்கும். அதற்கடுத்து குழந்தை பிறக்க, குழந்தை இல்லாத தம்பதிகள் கணவன் மனைவி சேர்ந்து செய்ய வேண்டியவர்கள் தன்னுடைய மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து 52 கும்பகம் பண்ணி 52 முறை ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை ரெகுலராக சொல்லி வர காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்.